Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். திமுகவுடனும் பிஜேபியுடனும் கூட்டணி இல்லைன்றதை பட்டவத்தமாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வரப்போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த, முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சி நபர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜிப்லாக் பண்ணிட்டு நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் ஓட்டு திமுகவிற்கா அதிமுகவிற்கா விஜய்க்கான்றதான் கேள்வி கேட்குறாங்க. இதர கட்சிகளை ஓரம் தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணி கட்டமையும், உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பாஜக அணி நோக்கி கண்டிப்பா தாவேகா வந்துடும், ஏன்னா அதிமுக அங்க இருக்கு. கேனத்தனமான ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க சொன்னது எல்லாமே பிஜேபியோட போக மாட்டார் விஜய், ஆனால் அதிமுக கூட போயிடுவார். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக கூடயே பிஜேபி கூடயே போனது இவங்க தான். திமுகவை ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம்னாக்கா, அவ்வளவு மோசமான ஆட்சியாக இங்கே இருக்குன்றதை பட்டவத்தமாக தெரியுது. நல்ல ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு ஆட்சி கொடுக்குறீங்க. வேறு வேறு தலைவர்கள் உள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்குமா? புதிதாக நபர்கள் கட்சி ஆரம்பித்து வர வேண்டிய அவசியம் இருக்குமா? இவர் ரீப்ளேஸே பண்ண முடியாது, நல்ல ஆட்சி கொடுக்குறாரு, நம்ம ஏன் போனால் நம்ம தோற்றுருவோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. கொள்கை எதிரி பாஜகவுடனும் அரசியல் எதிரி திமுகவுடனும் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, இந்த ரெண்டு கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு பயங்கரமா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். முதல்ல இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்ல வருவது என்ன? ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தாருங்கல்ல. ஆமாண்டா, அவர் ஜோசப் விஜய் தான். அந்த ஜோசப் விஜய் தான் இஸ்லாமியர்களுக்காக, வக்போர்டுக்காக, அந்த வக்பு சொத்தை மீட்பதற்காக போராடி களத்தில் இன்று வரைக்கும் நிற்கிறார். சிறுபான்மைக்காகவும், சிறுபான்மை மக்களுக்காகவும், தலித் மக்களுக்காகவும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கிறது. நான் ஒருபோதும் திமுகவுடனும் பிஜேபியுடனும் கூட்டணி இல்லைன்றதை பட்டவத்தமாக நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதற்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி வரப்போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த, முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சி நபர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜிப்லாக் பண்ணிட்டு நீங்கள் மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நாங்கள் ஒருபோதும் பிஜேபியுடன் வருவதில்லை. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேராபத்தாய் விளங்கக்கூடிய இந்த நபர்களோடு நாங்கள் கூட்டணி இல்லை. யார் திமுகவும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்றதை பட்டபத்தமாக இன்றைக்கி நிர்மல் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நிர்மல் அவர்கள் தெரிவித்தார்னா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி தெரிவிச்சிருக்கான்றதான் யதார்த்தமான உண்மை. பொழுது இனி டிவிக்கே ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை. அதிலிருந்து நான் சொல்ல விரும்புவது, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, கிறிஸ்தவ சகோதரர்களும் சரி, தலித் சகோதரர்களும் சரி, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். ஒருபோதும் டிவிக்கு பிஜேபியுடன் கூட்டணி போகாது. நம்மளை கொன்று குவித்து கொண்டிருந்த, நம்மளை காவு வாங்கி கொண்டிருந்த இந்த பிஜேபி அரசாங்கத்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக டிவிக்கே தனித்தன்மையோடு, நிலைத்தன்மையோடு நிற்கிறது. இவர்கள் எதிரி என்பதை ஊர்ஜிதமாக சொல்லிவிட்டு ஒரே விஷயமா தீர்க்கமாக நிற்கிறோம் பொழுது, இனி முக்தார் போன்ற முட்டாள்கள் எல்லாம் யாரை பற்றியும் பேச முடியாது. நல்லது, உரிமையிலாம் பேசணும். நிச்சயமா சார், முட்டாள்ன்றது உரிமை கிடையாது சார். ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன். எதுக்காக நான் அதை பதிவு பண்ணுறேன்னாக்கா, மன்சூர் அவர்கள்ன்றது, மன்சூர் மௌலவின்றவர் மிகப்பெரிய இமாம். அவர் இஸ்லாமியர்களுக்காகவே வாழ்ந்து, இஸ்லாமியர் மக்களுக்காக மண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர் விஜய் அவர்களோடு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்பதற்காக அவரை தன்னோட சேட்டலைட் சேனலுக்கு வர வச்சு நான் மன்சூர் அவர்கள்ட்ட நேரில் பேசினேன். ஏதோ ஃபோனில் பேசினேன். நேரில் பேசும்போது அவர் சொன்னது நிறைய அவன் மாற்றி கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்காப்புல. என்னை கேவலப்படுத்த வேண்டும், விஜய் அவர்களை கலங்கப்படுத்த வேண்டும் திட்டத்தோடு போட்டிருக்காப்புன்றதை ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ஹராம் எது ஹலால் எதுன்னு சொல்லி முக்தார் பாடம் எடுக்கிறான்னா அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு திருடன் ஒரு அயோக்கியமான முறையில் சம்பாதிக்கிறான். அவன் என்ன சொல்கிறது, உழைத்து நேர்மையாக சம்பாதிக்காத ஒரு நபரோடு நீ துணையாக நிற்கிற. அவர் நிற்கலை. அவர் எதற்காக நின்னார்? ஒரு நபர் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் நோன்பு நோற்று இவ்வளோ பெரிய பொருட்செலவோடு அந்த மக்களுக்கு ஒரு விருந்தளிக்கிறார். இஃப்தார் நிகழ்ச்சியில் ஒரு விருந்தளிக்கிறார். அந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கார் இவர். முக்தார் சாரி, அந்த நிகழ்ச்சியில் மௌலவி பங்கு கொண்டிருக்காருன்னும் பொழுது இதை களங்கப்படுத்தணும். நீ திமுக இருந்து வாங்குற எச்ச காசுக்காக மத குருமார்களை நீ கேவலப்படுத்தலையா? நீ என்ன பண்ணுற, அரசியலுக்காக வேறு ஏதாவது செய்யலாம். ஒரு மத ஒரு மத குருமார்கள் இருக்காங்கனாக்கா அவங்கள நீங்கள் கேவலப்படுத்துவதாக அழைத்து நீங்கள் விஜயை கார்னர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இவரை கார்னர் பண்ணுறதும், இவரை கார்னர் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் விஜயை கார்னர் பண்ணி அப்படியே இஸ்லாமியெல்லாம் அவர் பக்கம் போக மாட்டான்ற மாதிரி ஒரு எச்சப்போல பொழைக்கிறீங்களா? அதை நிப்பாட்டிக்குங்க. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரியுதா? நீ தாண்டா திமுக கூட நிற்கிற,
நல்லா புரிஞ்சுங்க. விஜய் அவர்கள் நிச்சயமாக திமுகவிடம் இல்லை பிஜேபியிடம்ன்றதை ரொம்ப தெளிவாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கார். பொழுது இஸ்லாமிய சொந்தங்களும் சரி, கிறிஸ்தவ சொந்தங்களும் சரி, தலித் மக்களும் சரி, பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் நீங்கள் கூர்ந்து கவனிங்கள். பேராபத்தாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட நான் போக மாட்டேன், என் மண்ணுக்காக என் மக்களுக்காக நிற்கிறேன்றார்ல, இதுதான் விஜய், இதுதான் டிவிக்கு. திமுக அணியுடன் கூட்டணி இல்லை, அதிமுக அணியுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கும்போது இப்போ அதிமுக கூட பாஜக அலைன்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணியை கட்டமைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பல அணிகளும் வந்து படையெடுக்க இருக்கு, பல கட்சிகளும் போக இருக்கு. ஆனால் அதே வேளையில் இவர்களுக்கு மாற்றாக ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்க இருக்கிறாரா விஜய்? நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணி கட்டமையும், உருவாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் சொன்னது, நான் ஒருபோதும் பிஜேபியுடன் போக இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தானே இன்னும் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கு. மீது எல்லாமே தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஒரு வாக்கு வங்கியை வந்து வச்சிருக்காங்களே. முதல் கட்சி ஆரம்பிச்சவங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஆரம்பிச்சிட்டாங்க, வரப்போறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் 2027 வந்திருக்காங்க. மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேள்வி இன்னைக்கு எழுப்பும் பொழுதே, உங்கள் ஓட்டு திமுகவிற்கா அதிமுகவிற்கா விஜய்க்கான்றதான் கேள்வி கேட்குறாங்க. இதர கட்சிகளை ஓரம் தள்ளிட்டாங்க. புரியுதுங்களா? ஆரம்பித்த உடனே இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறது. இன்றைக்கு விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி தான் வந்து உலகளாவியலாக செய்தியாக மாறிக்கொண்டு வருகிறது பொழுது எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு விஜய் அவர்களுடைய அந்த பலம் என்ன என்பது பார்த்துக்கிட்டே வரோம். அதுக்கடுத்து கூட்டணி பலம் என்னவாக வரப்போகுதுன்றது நீங்கள் நிச்சயமாக டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவு கட்சிகள் உடைந்து சிதறி சின்னாபின்னமாக போகிறது, எவ்வளவு கூட்டணிகள் வந்து சிதைவடைந்து நிற்க போகுது, எவ்வளவு முக்கிய புள்ளிகள் வந்து எலெக்ஷனுக்கு அன்ஃபிட் ஆக போகிறாங்க, எவ்வளோ பேர் குற்றவாளி உள்ளே போக போகிறாங்க, எந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணிக்குள்ளே பலு சேர்க்கும் வகையில் சிறுபான்மையை சார்ந்தவர்களாகட்டும் சரி, தலித்துகளை சார்ந்தவர்களாகட்டும் சரி, பொதுமக்களும் சரி, பல கூட்டணி கட்சிகளும் உள்ளே வரப்போகுதுன்றதை பட்டவத்தமாக நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணின்றது உறுதி. இங்கேருந்து திமுகவை விரட்டுவது உறுதி. பிஜேபி இந்த மண்ணுக்குள் கால் வைக்க அனுமதிக்க போவதில்லை என்பதும் உறுதி. பாமக தேமுதிக இன்னும் கூட்டணி குறித்து ஒரு நிலைப்பாடை வந்து அறிவிக்காமல் இருக்காங்க. பாமக மாநாட்டில் வந்து அவங்க தரப்புக்குள்ளே வந்து ஒரு பெரிய குழப்பங்கள்லாம் ஓடுறத அன்புமணி அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், ராமதாஸ் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், இதிலே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இறுதியில் தான் முடிவு பண்ணுவாங்க போல் இருக்கு. இன்னொரு பக்கம் தேமுதிகவும் வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை வச்சுதான் வந்து கூட்டணி குறித்து முடிவு செய்யணும் அப்படிங்கிற இதில் வந்து இருக்காங்க. அப்ப இந்த இரண்டு கட்சிகளையும் சேர்த்து ஒரு பலமான அணியை இதுவும் கட்டமைக்க விரும்புகிறாரா? இல்லை சார், நீங்க இவர்கள் வருவதால் வந்து நமக்கு வந்து பெரிய பலம் வாய்ந்தது பலம் இல்லாததுன்றதுலாம் செகண்டரி. பட் பாமக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா எலெக்ஷன்லையுமே லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக சூஸ் பண்றாங்க? வட மாவட்டங்களில் ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி பாமக. ஆமா, பட் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் பார்த்தீங்கல்ல, மகன் வந்து பிஜேபியோட போகணும்னு ஆசைப்படுறதும், தகப்பன் வந்து யாரை சூஸ் பண்ணலான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்காக இருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ பிஜேபியை சூஸ் பண்ண வேணான்றதுனால தான் நிலைப்பாடு. அதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். பிஜேபியோட போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்புமணியோட இவ்வளோ சிக்கலே வர வேண்டிய அவசியம். மாவட்ட செயலர் கூட்டம் நடக்குது. ஆமாம், நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ பிஜேபி அவர் சூஸ் பண்ணல. அவர் போக வேண்டியது எய்தர் டிஎம்கேவோ அல்லது டிவிகேவோ தான் அந்த ஆப்ஷன் ஏற்படும். ஸோ அதற்கான சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த கட்சி வந்து விஜயகாந்த் போன பிறகு வந்து இன்றைக்கி எவ்வளோ வந்து சதவீதத்தில் ரொம்ப பின்தங்கி இந்த இடத்துல போய்கிட்டு இருக்குன்றது அவங்களுடைய கட்டமைப்பை இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே அவங்க வந்து இன்னும் வலுப்படுத்தணும். அதற்காக தான் விஜய பிரபாகரன் வந்து போட்டிருக்காங்க, இளைஞரணியில் போட்டு வந்து அந்த கட்டமைப்பை வந்து பலம் செய்யணுன்ட்டு. ஏன்னா தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் பொழுது தான் உங்களுக்கான கூட்டணிக்கான சீட் கெப்பாசிட்டின்றது கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த வகையில் ஒன்று போகுது. இப்போ விஜய் அவர்கள் பலத்தை நிரூபிச்சிட்டாரானாக்கா ஆப்வியஸ்லி வந்து தொண்டர்கள் எவ்வளோ பேர், ரசிகர்கள் எவ்வளோ பேரை வந்து அவர் தூக்கி கொண்டாடுறாங்க. திமுக எந்த அளவுக்கு பயந்து கொண்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு என்னென்னா நம்பர்ஸை கன்வெர்ட் ஆகிறது மட்டும் தான் வெயிட்டிங். அது 26 தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? 26 ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அது எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ ஓட் பேங்கிங் வாங்கியிருக்கு, எந்த இடத்துல இருக்குன்றது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிச்சயமாக பெரிய ஒரு கூட்டணி வாய்ப்பு வருது. அதை தாண்டி கூட்டணி வருகிறது வரலன்றதை தாண்டி இன்னைக்கு சாய்ஸ் யார் இருக்கா? இந்த 234 தொகுதிக்கும் தனியாக கூட கிளம்புறங்க திட்டமிடுறாரா? 100% பண்ண முடியும். 234 தொகுதி நிற்பதற்கு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியான பிரச்சனையோ இது இருப்பதற்கு இது வந்து சரி வேணாம். கமலஹாசன் கட்சியோ சரத்குமார் கட்சியோ கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கட்டமைப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. மெயினான விஷயம், இத்தனை ஆண்டு காலமாக சிறுபான்மையருக்கும் சரி தலித்துகளுக்கும் சரி போராடுவது மட்டுமே இங்கே வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? ரெண்டு கட்சியும் பாருங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தி மீண்டும் அந்த நம்பிக்கையை வந்து சிதைத்து முதுகில் குத்தக்கூடிய வேலையை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது நிலைத்தன்மையோடு நிற்கிறாங்க. இதில் வந்து கூடுதலாக சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசினதுனாக்கா, ஆதவர்ஜனாவுடைய மாமனார் மார்ட்டினை வந்து கைது பண்ணிட்டாக்கா, பிஜேபி கைது பண்ணிட்டு மிரட்டினாக்கா இவர் அங்கே போயிடுவார்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பேசினாங்க, நம்ம பார்த்தோம். பல வகையில் வந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க போகிறதாகவும் சொன்னாங்க. நீங்கள் எந்த நெருக்கடி வேணால் கொடு, அதை சந்திக்க தயார்னு சொல்லி தானே களத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் ஒருபோதும் என் நலனுக்காக உங்களோட கூட்டணி வர மாட்டேன், மக்கள் நலனுக்காக களத்தில் நிற்பேன், நான் போராடுவேன்றது ரொம்ப தெளிவாக பதிவு செய்திருக்கான பொழுது நிச்சயமாக நிற்பாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. மத்திய பிரதேசம் மாநிலத்தினுடைய பாஜக மந்திரி விஜய் ஷா அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய கர்னல்
சோபியா குரேஷியை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ரத்த சொந்தமான சகோதரி வந்து அவங்கள போய் வீழ்த்தியிருக்காங்க இந்தியாவுக்காக அப்படிங்கிறது குறிப்பிட்டிருந்தாரு. ஒரு அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தியதற்கு உச்சநீதிமன்றமும் கடும் கண்டனம் வந்து பதிவு செய்திருந்தது. ஏன் அந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷாவை வந்து இன்னும் கண்டிக்காமல் இருக்குது தாவேகா? சார் நீங்கள் நேரடியாக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படின்னும் பொழுது பிஜேபியை வந்து அடின்றது கன்ஃபார்ம். நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானும் அங்கே வாழக்கூடிய மக்களும் யாராக இருந்தார்? நம் மக்களாக தான் இருந்தாங்க. உங்களுக்கு நான் பிளவுபட்ட பிறகு தானே வந்து உங்களுக்கு பாகிஸ்தான் ஆகட்டும் பிற நாடுகள்லாம் வந்து ஸ்ரீலங்கான்றதெல்லாம் எப்படி வந்து விலகி போச்சுன்னா எல்லாமே ஒரு தாய் மக்களாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள். அதில் நான் கேட்குறேன், இங்கே கெட்டவன் இல்லையா, இங்கே அயோக்கியம் இல்லையா, இங்கேயும் அயோக்கியம் இருக்கான், அங்கேயும் அயோக்கியம் இருக்கிறான். அப்போது தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் எந்த மதத்தின் பேர் வந்தாலும் அவனை இங்கேருந்து அப்புறப்படுத்துவது ஒவ்வொரு நாட்டுடைய கடமை. நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். அப்போ இவன் வந்து இந்த நாடு இந்த மதம் அந்த மதம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிஜேபி ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி நீ வச்சு பண்ணுறேன் இல்லையா, குங்குமம்னு சொல்லி வச்சு பண்ணுறேன் இல்லையா, அப்போது உனக்கு முதல்ல ஏன்டா உள்ளே வர அளவுக்கு மூடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு கேள்வி எழுப்புறாங்களா, அதுக்கு பதில் சொல்லுன்றோம்ல. தீவிரவாதிகள் எப்படா 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உள்ளே வந்தால் அது வரைக்கும் என்ன கழட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்போது நீங்கள் உள்துறை உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருந்தீங்க, எப்படி இது சாத்தியப்படுதுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. அது உன்னுடைய ஃபெயிலியர்னு ஒத்துக்கோ. அதை மறைப்பதற்காகத்தான் இந்த வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர அதை தாண்டி வேறு என்ன ஒரு நன்மையான ஒரு வேலை செய்கிறீங்கன்றதை எங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா. நீங்கள் அதை செய்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் பிரிவினைவாதத்தை ஊட்டி விற்று இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி நபர்கள் மட்டும்தான் அப்படி பதிவு போடுறான். ஐ ஆம் ப்ரவுட் டு பி ஹிந்து. என்ன அது, நேற்று கூட பாருங்கள், அழகர் ஆற்றுல வந்து கல்லணையில் இறங்குறான்னு சொல்லிட்டு எவ்வளோ இஸ்லாமிய சொந்த நண்பர்கள் வந்து எல்லா நபர்களுக்கும் உணவு பரிமாறது, நீர் கொடுத்தது, மோர் கொடுத்ததுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது இங்கே பல ஆண்டு காலமாக அப்படி நடக்கிறது. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்போ புரிஞ்சுக்கலாம், அந்த காவியோட போட்டு இந்த பிஜேபி உள்ளே வரும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி ஒரு சிக்கலை உண்டாக்குறான்ருக்குல்ல. இதற்காக தான் விஜய் இப்போ சொல்கிறாரு, நான் ஒருபோதும் பிஜேபி போக மாட்டேன், என் மண் வேற, என்னுடைய களம் வேற, என்னுடைய மக்கள் வேற, நாங்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல உன்னை உள்ளே விட்டால் தானே அந்த வேலையை பார்க்குற, அடிக்கிறோம் உடனே இனிமேல் இந்த பக்கமே திரும்ப முடியான்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கான பொழுது பிஜேபி பேசாமல் அங்கே அந்த பக்கமே உட்காந்துக்க, கூடிய சீக்கிரம் அங்கேருந்து ஒன்று வேறதுக்கான வேலையை பார்த்துடலாம். நீங்கள் குறிப்பிட்டது போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து பாஜக அணி நோக்கி கண்டிப்பாக வந்து தாவேகா வந்துடும், ஏன்னா அதிமுக அங்கே இருக்கு, ஒருவேளை வந்து நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுகவோட டேரக்டாக நாங்கள் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு அளவில் அவங்கள்ட்ட தான் தனியாக சீட்டு ஷேர் வாங்கிக்குவோம், பாஜக தொகுதிகளில் எங்கள் ஆளுங்க போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நாங்களும் வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கட்டுக்கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கா? கேனத்தனமான ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க சொன்னது எல்லாமே பிஜேபியோட போக மாட்டார் விஜய், ஆனால் வந்து அதிமுக கூட போயிடுவார், வந்துடுவார். அப்போ இதில் நல்லா புரிஞ்சுங்க, அதிமுக கூடயே பிஜேபி கூடயே போனது இவங்க தான். யார் யாரெல்லாம் உட்காந்து பேசினாங்களோ அவங்க போய் ஏதோ ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. பேமெண்ட் வாங்கிட்டாருன்னா நம்ம சொல்ல முடியும். இப்போ முக்தார்லாம் பேமெண்ட் வாங்காமே இருக்காருன்னு சொல்லிட முடியுமா? நான் கேட்குறேன். நான் வந்து ஒரு நபரே வெளிப்படையாக சொல்கிறேன். மிச்ச நபர்கள்லாம் யாருக்காக இயங்குறாங்க, அந்த ஊடகம் அந்த ஊடகத்தில் வரக்கூடிய விளம்பரத்தை வைத்து நம்ம முடிவு செய்யணும். ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து பொதுவாக பேச முடியாதுல்ல சார். எப்படி சார்? இல்லை, ஆதாரம் இல்லாமல் பொது வெளியில் ஸ்டிங் ஆப்ரேஷன் இடத்துல வந்து முக்தார் உட்கார்ந்த புகைப்படம்லாம் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்கல்ல? அங்கே போய் என்ன வாங்கினாங்க, அதில் யார் என்னென்ன வாங்கினாங்க நான் இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. பாவம், அவங்களே மனசு உடஞ்சி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் யார் யாரெல்லாம் உட்காந்துக்கிட்டா என்னென்ன பொருள்லாம் வாங்கினாங்க, அங்கே குடிச்சிட்டு கூத்தடிக்கிற இடத்துல அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் முக்தாருக்கு என்ன வேலை, ஏன் உட்காந்துருந்தேன், நீ எதற்காக வந்து நிறைய நான் கேட்குறேன் சார், நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நேர்மையாக பண்ணுறீங்க. ஒருத்தர் அழைத்து வந்து ஒரு கெஸ்ட்டை வந்து கேவலப்படுத்துவது, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி ஒருத்தரை அசிங்கப்படுத்துவது, ஒவ்வொரு தலைவர்களை கேவலமாக விமர்சித்து கொச்சையான வார்த்தையை பதிவு பண்ணுறாரு சார். என்னன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஸ்டியூட்னு சொல்கிற வார்த்தையை தமிழ்லேயே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி பல அரசியல் தலைவர்களை கேவலமாக பேசக்கூடிய பல காணொலி பார்த்துருக்குறோம். இதுதான் ஜேர்னலிசமா? ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்திருக்கான் தெரியுமா கஷ்டப்பட்டு, அவனுக்கு தான் சார் தெரியும் ஜேர்னலிசம்னா என்னென்னு. நீ வந்து ஒரு கம்பவுண்டராக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு, ஒரு டாக்டருக்கு கம்பவுண்டராக இருந்து மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வேட்டி சட்டை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை திடீர்னு வந்து ஊடகத்தில் ஒரு நபரை பிடிச்சி உள்ளே வந்து உட்காந்துட்டேன்னா நீ இப்படி தான் பேசுவேன். இவர் யார் இவரை ஊடகத்துறைக்கு கொண்டு வந்தான்ற அந்த நபர் கொடுத்த பேட்டி உங்களுக்கு இருக்கு, நான் தரேன். அவர் வந்து டெய்லி அவர்கிட்ட கெஞ்சி முக்தார் வாய்ப்பு கேட்டு தமிழ் உச்சரிப்பே வராதான். அவர் சொல்கிறாரு, சரி ரொம்ப கஷ்டப்படுறாரு, எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னதுனால வாய்ப்பு கொடுத்தா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்தோன்னா ஃபஸ்ட்லாம் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள் சார்னு எடுத்து பேசுகிறாள், அடுத்து ஃபோன் பண்ணும்பொழுது ஹலோ யார் நீங்கன்னு கேட்குறாப்லையா. எவ்வளோ எகத்தெல்லாம் இருக்கும். இதுதான் சொல்கிறேன்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீ யாருக்காக பேசிகிட்டு இருக்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். முக்தார் யாருக்காக பேசுகிறார்? திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா நபர்களையும் கேவலப்படுத்தி தனிப்பட்ட விமர்சனம் வைப்பதான் வேலையாக இருக்குது. இது ஜேர்னலிசமா? இது ஜேர்னலிசம் கிடையாது. அப்போ இது போல தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்சூர் மௌலவியும் கூப்பிட்டு போய் கேவலப்படுத்தினார். இமாம்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவ்வளோ தகுதிப்பட்ட நபர். இவர்கள்
போய் பேட்டி கொடுக்குறாங்கல்ல சார். பேட்டி எடுக்கிறதுக்கு கெஞ்சி கூத்தாடி கூப்பிட வேண்டியது, அண்ணா வாங்க நான் நல்ல முறையில் பேசுவேன்ட்டு. அங்கே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் பேச வேண்டியது. வரக்கூடிய காணொலி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வருது. புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் பேசினாரு, எப்படிலாம் எடிட் பண்ணாரு அவர் சொல்கிறாரு. மன்சூர் சொல்கிறாரு, என்கிட்டயே நேரடியாக சொன்னார், இந்த மாதிரி தான் என்னை வந்து எடிட் பண்ணி இப்படி போட்டு என்னை கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை. ஸோ இறைவன் பாதையில் செல்லக்கூடிய நபர்களையே நீ கேவலப்படுத்தினா நீ என்ன மாதிரி ஈன போல பொழைச்சிக்கிட்டு இருக்கிற, யாருக்காக இந்த வேலை செய்யறது பட்டவத்தமாக தெரியுது. அப்போ நீ உன்னுடைய மார்க்கத்திற்கு மதத்திற்கு எதுக்குமே உண்மையாக இல்லை, மார்க்கம் சொன்ன விஷயத்திற்கும் நீ நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. உனக்கு தேவை எவனோ ஒருத்தன் கொடுக்கக்கூடிய காசு, இது நேர்மையான காசா? நபிகள் சொன்ன வார்த்தையை சொல்லினேன், உழைத்து நம்மளுடைய உழைப்பில் உழைத்து உண்ணக்கூடிய உணவே மிகச்சிறந்த உணவு. அந்த உணவை நீ சாப்பிட்றியா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து மற்றவர்களை கேவலப்படுத்துவதை நிப்பாட்டிக்கணும். முதல்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், எந்த அளவுக்கு டிவிக்கே நிலைத்தன்மையோடு உறுதியாக இருக்கிறது. டிவிக்கே வந்து நிச்சயமாக பிஜேபியோட போலன்னு சொல்லும் பொழுது இந்த மண்ணை மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலையை செய்யணும். இந்த பக்கம் 4 வருஷமாக பார்த்தாச்சு இந்த ஆட்சி மோசமாக இருக்குன்றதுனால தான் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். திமுகவை ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம்னாக்கா அவ்வளோ மோசமான ஆட்சியாக இங்கே இருக்குன்றதை பட்டவத்தமாக தெரியுது. நல்ல ஒரு ஆட்சி, சிறந்த ஒரு ஆட்சி கொடுக்குறீங்க, வேறு வேறு தலைவர்கள் உள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்குமா? புதிதாக நபர்கள் கட்சி ஆரம்பித்து வர வேண்டிய அவசியம் இருக்குமா? இவர் ரீப்ளேஸே பண்ண முடியாது, நல்ல ஆட்சி கொடுக்குறாரு, நம்ம ஏன் போனால் நம்ம தோற்றுருவோன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி விஜய் தூக்கி கொண்டாடுறாங்கனாக்கா 2 பேரும் மாற்றி மாற்றி ஏமாத்துனீங்க. இவர் நேர்மையாக உச்சபட்சமாக சம்பாதிக்கும் போது விட்டுட்டு 5 லட்ச ரூபா வருமானம் வரதே அவனை விட்டுட்டு வரமாட்டான் சார். புரியுதுங்களா? 500 கோடி வருமானம் வரக்கூடியது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆள் உள்ளே வரணும் பொழுது இந்த நிலைத்தன்மை எல்லாருமே அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே சேவைக்காக தானே வர்றாங்க. அரசியல் பொருளாதாரம் அது வசதி அது இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணலாமா? நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்ட். அரசியலுக்கு சேவைக்காக வராங்க. அரசியலுக்கு வந்த பிறகு பிரம்மாண்டமாக கோடீஸ்வரனாக வளர்ச்சி பெற்ற நபர்களை நம்ம பட்டியலிடுவோமா? அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பிரம்மாண்டமாக வளர்ச்சி பெற்ற ஒரு நபர் மேற்கொண்டு வரக்கூடிய பணத்தை விட்டுட்டு மக்களுக்காக வரதுக்கு 2க்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் விஜய்க்கும் பிற நபர்களுக்குமான வித்தியாசம் பொழுது மக்கள் யாரை சூஸ் பண்ணுவான்றதை உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிடும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார். நன்றி.